Praise the Lord. நம்மளுடைய லவ் வந்து அவருக்கு ஜென்யூனா இருக்கா, இல்லை அவருடைய லவ் நம்மளுக்கு எப்பயுமே ஜென்யூனாக தான் இருக்கு. பட் நம்ம லவ் அவர் மேலே ஜென்யூனாக இருக்கா, அதை நம்ம பார்க்கணும், எக்ஸாமின் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டினோட ஸ்டார்ட்டே பண்ணலாம். யாரெல்லாம் கடவுளை நேசிக்கிறீங்க? ஹூ லவ் காட் வெரி மச்? ஓகே, காட்ஸ் லவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா லைஃப்பில்? எப்படி எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கக்கா? நான் என்ன கேட்டாலும் அவர் வந்து இல்லைன்னு சொல்லாம தந்திருக்காரு. ஓகே, அன்பு அது மூலியமா தெரியும். ஓகே, பட் இந்த பாண்ட் உங்களுக்குள்ள எப்படி பில்ட் ஆச்சு? எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். எல்லாருக்குமே அந்த ஒரு பாண்டு எப்படின்னாக்கா அவருடைய வார்த்தையை படிக்கிறதுனால தான் அந்த ஒரு பாண்டே பில்ட் ஆகுது. நம்ம அவருடைய லவ்ல நம்ம டிவெல் ஆகக்குள்ள தான் அந்த ஒரு பாண்டிங் நம்மளுக்கு கிடைக்குது இல்லை? ஸோ ஜான் 1:1 படிக்கலாம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். போதும். ஜான் 1:1. In the beginning was the word, and the word was with God, and the word was God. Okay, so Jesus இந்த பூமிக்கு வரணுன்றதுக்கு காரணம் என்ன? Why Jesus had to come to this planet Earth? எதுக்காக ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வரணும்? Okay, see, God created us in his own image. God create பண்ணக்குள்ள அவர் எவ்வளோ லவ் நம்ம மேலே வச்சிருந்தாரோ அதே அன்பை தான் நம்மளுக்கும் கொடுத்துருக்காரு இந்த உலகத்தில். நம்மள யாரையும் ஹேட் பண்ணணும்னு இல்லை, ஆல்ரெடி நமக்குள்ள லவ் இருக்கு. அந்த லவ்ல தான் படிச்சார் நம்மள. சரிங்களா? ஸோ அவரை அவரை நம்ம லவ் பண்ணலாம், அவரை மதியம் லவ் பண்ண முடியும். ஏன்னா he created us in his own image. சரி, ஓகே. Luke 22:42. Father, if it is your will, take this cup away from me. Nevertheless, not my will, but yours be done. Okay. ஜீசஸ் இந்த பிளானட் எர்த்துக்கு வர முக்கியமான ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து டு ஃபில்ஃபில் இஸ் ஃபாதர்ஸ் டிசையர். அதுக்கப்புறமா தான் ரிகைன்ஸை நம்மளை அந்த லவ்வில் ரீயுனைட் பண்ணுறதோ, ஒரு செட்டன் எக்ஸாம்பிள் கொடுக்குறதோ, அதுக்கு எல்லாமே அப்புறமா தான் அவர் வந்து ஸ்பிரிட்டாக ஆப்ரேட் பண்ணியிருக்க முடியும். சரிங்களா? ஒரு தகப்பன் ஒரு புள்ளியை விட்டு கொடுக்குறன்னு எந்த அவசியமே இல்லை. இப்போ எப்படி நம்ம இப்போ ஆடம் அண்ட் ஈவ் வந்து காட் கிரியேட் பண்ணார். ஆடம் அண்ட் ஈவ் வந்து காட் கிரியேட் பண்ணார். ஓகேங்களா? த்ரூ ஒன் மேன்ஸ் டிஸ்ஒபீடியன்ஸ் வந்து நம்ம லவ் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அந்த சமயத்தில் நம்ம ரொம்ப தூரம் விலகி போயிட்டோம் ஆண்டவரை விட்டு. ஃபாதர் சேயிங் டேக் திஸ் கப் ஃப்ரம் மீ இஃப் பட் நாட் மை வில் yet yours be doneன்றார். அந்த கப்பை எதை குறிக்குது? வாட் டஸ் தட் கப் இண்டிகேட்? அந்த கப்பை எதை குறிக்குதுனாக்கா செப்பரேஷன் ஃப்ரம் ஃபாதர்ஸ் லவ். ஸோ அவர் வந்து அவரோட அன்பில் வந்து முழுகி போயிருந்தாருன்னு சொல்லலாம். அந்த டிஸ்கனெக்ஷன் வந்து இப்படின்னுக்குள்ள ஒரு பிரித்து எடுத்துடுது இல்லையா? அந்த 3 நாள் அந்த டார்க்னஸில் அந்த டெத்தில் இருக்கக்குள்ள அவர் சொல்கிறாரு அந்த வசனத்தை, yet this is not my will but yours be done ன்னு சொல்கிறார். Psalms 22:1 வாசிங்க. My God, why have you forsaken me? Why are you so far from helping me and from the words of my groaning? Yes, இது வந்து ஜீசஸ் வந்து கிராஸ்ல இருக்கிறப்போ இந்த சென்டென்ஸை யூஸ் பண்றாரு. My God, why have you forsaken me? Matthew 27:46ல இன்னும் கிளியரா பார்க்கலாம். அது 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா. இது எதுக்காக சொல்கிறாருனாக்கா, நெக்ஸ்ட் 3 days வந்து அவர் ஃபாதர்ஸ் லவ்லேருந்து டிஸ்கனெக்ட் ஆகுது. எதனாலனாக்கா காட் ஹஸ் கம் டு திஸ் பிளானட் எர்த். வந்து நம்ம முழுமையாக பாவம் எவ்வளோ பண்ணியிருப்போம், அந்த பாவத்தெல்லாம் அவர் மேலே எடுத்துக்கிறதுனால தான் அந்த ஒரு லவ் டிஸ்கனெக்ஷன் வருது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, மை காட் why have you forsaken meன்றார். Psalms 22:1ல பார்த்தோம் இல்லைங்களா? அதில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கோம், why are you so far away from me. எதனாலனாக்கா he was so pure. அவர் வந்து ஒரு லவ்விங் காட், ஒரு பியூரான காட். அவர் டக்குன்னு நம்ம பாவத்தில் அவர் மேலே எடுத்துக்கவே என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஒரு டிஸ்டன்ஸ், ஃபாதருக்கும் சன்னுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிடுது இந்த இடத்துல.
அது எப்போ ரீகனெக்ட் ஆகும்னாக்கா when he resurrects. தேர்ட் டேக்கு அப்புறம் ஜீசஸ் ரெசரெக்ட். மறுபடியும் ஜான் 1:1 வாசிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. காட் வந்து இந்த உலகத்துக்கு ஒரு ஃப்ளெஷ்ஷாக வந்தார். அவரும் போயிட்டாரு. திருப்ப ஸ்பிரிட்டாகவே இ பிகம் ஸ்பிரிட் அகெயின். இப்போ நம்ம கூட எந்த ரூபத்தில் இருக்கார் ஆண்டவர்? ஸ்பிரிட், வார்த்தை. இதுதான் இந்த ரூபத்தில் தான் நம்ம கூட உலாவி கொண்டிருக்கார். See, பைபிள் வந்து ஒரு ரூல் புக் கிடையாது. இட் இஸ் நாட் அ ரூல் புக். பைபிள் இஸ் அ லவ் லெட்டர். இட் இஸ் காட்ஸ் ஹார்ட் ஃபார் ஹிஸ் பீப்புள். எத்தனையோ முறை எவ்வளோ பேர் சொல்றதை நம்ம கேட்டிருப்போம். யூ ஆர் மை வேர்ல்ட், யூ ஆர் மை ப்ரெஷியஸ், எல்லாமே சொல்றது கேட்டிருப்போம், சரிங்களா? பட் காட் இந்த உலகத்துக்கு வர ஒரு காரணம் வந்து ஃபர்ஸ்ட் ஃபாதர்ஸ் வில்லை ஃபுல்ஃபில் பண்ணுறது, செகண்ட் டு reconnect us to his love, தேர்ட் வந்து டு செட் அன் எக்ஸாம்பிள். ஃபாதர்ஸ் லவ் இந்த இடத்துல எப்படி ப்ரூவ் பண்ணுறாருனாக்கா ஜான் 3:16 இருக்கு. God so loved the world, he gave his only son. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசேஷிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். இப்படிதான் ப்ரூவ் பண்றாரு. அவரு நினைச்சிருந்தா ஒரு ஸ்பிரிட்டை ஆப்ரேட் பண்ணி இந்த சின்ன எடுத்திருக்க முடியும். இல்லைன்னா ஒரு ரைச்சஸ் பர்சனை சூஸ் பண்ணி நீ இந்த சின்ஸ் எல்லாம் எடுத்து நீ கிராஸ்ல சாக்ரிஃபைஸ் ஆயிடுன்னு சொல்லியிருக்க முடியும். பட் ஸ்டில் காட் வந்து he sent his only son. It is because to prove how much he loves us. ஸோ ஜான் 1:1 பார்த்துருந்து காட் வந்து நம்ம கூட வார்த்தை ரூபத்தில் தான் இருக்கார். இப்போ அதுதான் நம்மளுடைய லவ் லெட்டர். இப்போ நம்ம அவர் கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணோன்னா, அவருடைய லவ்ல டுவெல் பண்ணோன்னா இது படித்தா ஒண்டி தான் முடியும். ஒன்லி த்ரூ திஸ் we can enter the kingdom of God.